நான் சொல்ல போற இந்த ஹேர் திக்னஸ் பேக்கை நீங்க வாரத்துல 3 இல்லாட்டி 2 தடவை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒல்லியான ஹேரா இருந்தாலும் 8 மாசத்துல திக்கா மாறிடும். இந்த திக்னஸ் பேக் ரெடி பண்றதுக்கு ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாதத்துல உப்பு போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பவுல்ல கொஞ்சமா ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் கத்தாழை எடுத்து இதோட பல்ப்பை மட்டும் எடுத்துட்டு இந்த ஆறுன ரைஸ் வாட்டர்ல சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கைப்பிடி அளவு நாட்டு செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி சார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்ச உளுந்தையும் இதுல நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த ஹேர் பேக்கை ஒரு பவுல்ல மாத்திருங்க. இது கூட வந்து நான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் 3 டிராப்ஸ் மட்டும் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பர் ஹேர் திக்னஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை உங்க ஸ்கேல்ப்லயும் ஹேர்லயும் அப்ளை பண்றதுக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்றது ரொம்பவே நல்லது. நம்மளோட ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் எந்த ஹேர் பேக் போடாம கூட இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சோ உங்ககிட்ட இந்த ஹேர் ஆயில் இல்லாட்டி நீங்க நார்மல் கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிட்டு இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிட்டு வாங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்கும் சேனலோட ஹோம் பேஜ்ல கொடுத்திருக்கேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.